Hello guys, I am back. விரும்ப வரமாட்டேன் ஆட்டம் போட்டீங்க வந்துட்டா இன்னுமே ஆட்டம் Welcome to yet another new video of Chintu Talks and நான் உங்க SRT. ரொம்ப நாள் ஆச்சு இது பண்ணியே. அண்டு இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடு சுத்தம் பண்ணேன். ஆனால் அதை நான் வீடியோவாக போட போகிறதில்ல. ஆனால் என்ன வீடியோ போட போகிறேன், என்ன வீடியோவை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடு சுத்தம் பண்ணுறப்ப எப்படி இந்த அலாவுதீன் படத்தில் அந்த ஜீனியை வந்து அலாவுதீன் கண்டுபிடிப்பார்ல, அந்த மேஜிக்கல் லாம்பு ஒரு இடத்துல, அந்த மாதிரி நான் எனக்கு ஒரு விஷயம் சூப்பராக ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அது ரெண்டுமே சிமிலரான ஒரு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலாவுதீனுக்கு வந்து அந்த ஜீனி கண்டுபிடிச்சது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரி, இது வந்து எனக்கு வந்து ஒரு நஸ்டாலஜிக் மூமெண்ட். ஏதோ ஒன்று புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சேன். அந்த பாக்ஸ் வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஃபுல்லாக அதில் வந்து அட்டாச் இருக்கிற பாக்ஸு. நீ இன்னும் சைல்டு தான்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண பொருட்கள் வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன் பத்திரமா. அதில் நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் அப்போவே ஒரு வாட்டி பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வாட்டி ஷேர் பண்ணி நம்ம என்னோட ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து அவங்களோட நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் யூ வில் கெட் சம் நாஸ்டாலஜிக் வைப் அண்டு ஒரு ஜாலியான விஷயமா இருக்கும். நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் யூஸ் பண்ண ஃபீடிங் பாட்டில், நான் போட்ட பனியனு, ட்ராயர் அதெல்லாம் காட்ட போகிறதில்ல. ஜோக் இல்லையா, அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு. அண்ட் இன்னும் நான் சில விஷயம் கலெக்ட் பண்ணேன் அதுக்கப்புறமாவும். அண்ட் மோஸ்ட்டாக என்னோட கலெக்டபிள் பாக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோ. அண்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவும் போட்டு. இதை தான் நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ப்ரொகாசினேட் பண்ணுற ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் யூடியூப் சேனல் நட்டினா இப்படி தான் இருக்கும். கடைசியாக நவம்பர் மாதத்தில் வீடியோ போட்டோம். அது ரொம்ப நிறைய இடத்துக்கு போய் அதை விளாகாக வீடியோவெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து டைமெல்லாம் இருக்குது, சோம்பேறித்தனம். ஸோ மேபி ஒரு நல்ல எடிட்டர் ஒருத்தர் கிடச்சாருன்னா அப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஹோப்ஃபுல்லி இனிமேல் எடுத்த வீடியோஸ் எல்லாம் திருப்பி நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த பாக்ஸை கொண்டு வரதுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த கவுண்ட் டவுன் ஆஃப் 3, 2, 1. இதுதான் அந்த பாக்ஸு. ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் தூக்குறப்ப லைன் கிங் ஃபீலிங்ஸ். ஸோ ஓகே, ரொம்ப நேரம் மேலே வச்சுட்டா கொஞ்சம் தொட வலிக்கும். கீழே வச்சுட்டு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல்லாக கடைசியாக நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக தான் ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்டை வெளில எடுத்துக்கோமா. ப்ராடக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது எடுக்கிறது? ஓகே, இது என்னோட பர்சனல் டைரி. பேருக்கு தான் டைரி. ஆனால் அதை எழுதிருக்கிறேன்னான்னு பார்த்தீங்கன்னா, என்னையை தவிர எல்லாரும் ஏதாவது எழுதி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் என் பர்சனல் டைரி இந்த வரவு செலவு அந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்காங்க. பட் ஆனால் பேருக்கு இது பர்சனல் டைரி. இதில் அவ்வளோவா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் இது வந்து ஆல்பம் புக். என்ன ஆல்பம் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சரி, அதை பற்றி நான் ஞாபகப்படுத்தலை. பட் ஆனால் அந்த வேர்ல்டு கப் அப்போ நான் வந்து நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதில் ஒட்டி வச்சு எடுத்த உடனே இந்த ஃபோட்டோ தாங்க வருது. ஸோ அந்த ஒரு ஆல்பம் புக் இது. இதில் வந்து ஆக்சுவலாக அந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக நடந்த எல்லா ஆர்டிகல்ஸையும் கட் பண்ணி அழகாக பைண்டிங்லாம் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறேன். நான் என் அசைன்மெண்ட்டே இப்படி பண்ணதில்லை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் பவுச். நான் யூஸ் பண்ண பவுச். இப்போ நான் பேனாவே எடுத்துன்னு போகிறதில்ல. பட் ஆனால் அப்போ நான் பவுச் வச்சு பவுச்சில் பென்சில்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் எஸ், பவுச்சு கூட என்ன
விச் இஸ் ரப்பர் பேண்ட். நான் 10th படிக்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இன்னொன்று இருக்கணும். இது மூணுமே எனக்கு இதில் என்ன பேர் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இதில் வந்து 10th படிக்கிறப்ப இது வந்து கையில் சுற்றிட்டு போட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் எங்கள் ஸ்கூலில் வர மாட்டாங்க. எங்கள் சார் பார்த்தா கட் பண்ணி வச்சுருவாரு. ஸோ பட் ஆனால் அந்த டைம் இது ஃபேமஸ். ஆனால் அது ரொம்ப போடவும் இல்லை. அண்ட் யா இது வந்து இதுவும் நிறைய பேருக்கு நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் தரும். தந்துச்சுன்னா ஒரு கான்செப்ட் கீழே கமெண்ட்ல பண்ணிவிடுங்க. அண்ட் இது நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் போட்டிருப்பாங்க நிறைய பாய்ஸ். பட் யா இதை பற்றி உங்களோட மெமரிஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவெஞ்சர்ஸ் பென்சில் இதுவும் நிறைய பேர்லாம் பட் ஆனால் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணிப்பீங்க. பென்சில் யூஸ் பண்ணிப்பீங்க. பட் இல்லை அவெஞ்சர்ஸ் போட்டது ஸ்பைடர்மேன் போடுறது நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பீங்க. பட் யா அந்த பென்சில் அன்றைக்கு வந்து எனக்கு போச்சு. அதனால் இது வந்து ஃபைல் இது நான் ஸ்கூலில் யூஸ் பண்ண ஃபைல் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆர்டர் போட்ட ஃபைல். அவன் வந்து தனுஷ் காலேஜ் போய் இதில் என்ன இருக்கு கலஃபார் ரிலீஸ் बोले जो कोयल बाहों में இந்த பால் பாக்கெட் கவரு இது வந்து கொஞ்சம் என்ன மெமரி அப்படின்னா வந்து சென்னையில் வந்து செஸ் ஒலிம்பியா நடத்துனாங்க. அப்போ நடத்துகிறப்ப இதை வந்து இந்த பால் பாக்கெட் தான் நீங்கள் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப அப்போ நான் பார்த்துட்டு சரி ஓகே இது கொஞ்சம் கிரியேட்டிவாக இருக்குது புது டிசைனில் இருக்குது இதை நான் வந்து வாங்கி வச்சேன். ஸோ அந்த ஒரு எஸ் இதான் நான் சொன்னேன்ல வாரிசு ட்ரைலர் பண்ணப்போ அப்போ வந்து இதையும் கீழே கொடுத்துட்டாங்க. எனக்கு தூக்கி போட மனசே வரலன்னு இதையும் எத்தனை வந்தாலும் இதை எத்தனை வந்து எங்கள் வீட்டில் காமிச்சேன். அப்போ எங்கள் அம்மா ரியாக்ஷனா நான் ஒத்தனையிலே சுற்றி அந்த காலத்தில் நான் மாசெல்லாம் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அப்பான டைம் இதை வச்சு நான் மாசம் பண்ணேன். இப்போ ரொம்ப நாள் வச்சிருந்தனால கொஞ்சம் வச்சு போச்சு. ஒரு தடவை தான் தவறு. அதுக்கப்புறமா எஸ் மை ஃபேவரட் ஒன் ஜெர்சி ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட் டீம். இது வந்து வேர்ல்டு கப் ரீசெண்டான அந்த வேர்ல்டு கப்புக்கு வாங்கின ஜெர்சி. ரொம்ப நாள் கழிச்சு வாங்கின இந்தியன் ஜெர்சி இருக்காங்க. கடைசியாக வாங்கினது வந்து இந்தியன் வந்து அப்போ வந்து ஓப்போ ஸ்பான்சர்ஷிப்பில் வாங்கின ஜெர்சி அது 2016 டைம் 17-18 டைமில். ஸோ அந்த ஜெர்சியும் வாங்கினேன். எல்லாமே ரெப்ளிகா கூட இல்லை சேப்பாக்கில் வாங்கின ஜெர்சி தான். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து சேப்பாக்கில் ஒரு கடையில் வாங்கின ஜெர்சி. இதுவும் சரி என்கிட்ட என்னோட சிஎஸ்கே ஜெர்சி அது இது வந்து நான் ஏன் வந்து இதில் வச்சுக்கிறேன் அப்படின்னா வேர்ல்டு கப் வந்து நான் கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டில் வந்து நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த ஒரு முடிவில் நெட்டு உள்ள வச்சிட்டேன். அதனால அடுத்து இது போடவே இல்லை. T20 வேர்ல்டு கப்பில் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பையன் டைட்ஸ்ன்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் யூஸ் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் திங் ஹியர் கம்ஸ். இதுதான் என் ஃபேவரட் திங் அமாங் ஆல்வேஸ். ஏன்னா இது வந்து நான் 2017 இந்த இதை வந்து நான் வந்து லைக் சேஃப் கார்டிங் திஸ். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து மகேந்திர சிங் தோனி தலை கேப்டன் கூல் கடைசி மேட்ச் இல்லை அடுத்த வருஷம் மேட்ச் இருக்கு. தலை வில் கம் பேக் தலை ஃபார் ரீசன். ஸோ அவரோட ஃபோட்டோ புக் அவரோட ஆல்பம் புக் டைரி நான் வந்து 2017-18 கட் பண்ணி ஒட்டின ஃபோட்டோஸ் அப்புறமா நியூஸ் ஆர்டிகல்ஸ் நம்ம நடுவில் ரொனால்டோ மெஸ்ஸி எல்லாமே ஒட்டிருப்போம். பட் ஆனால் மெயின்லி வந்து ஆரம்பிச்சது தோனிக்காக. ஸோ அப்போ நான் அப்போத்துலேருந்து நான் வந்து ஒட்டின ஃபுல் டைரி புக் இது. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப மெமரி. எவ்வளோ ஆனாலும் எல்லாத்தையும் எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்படி என் கண்ணில் பட்டதாலுமே ஐ வில் ப்ரிசர்வ் இட். பட் ஆனால் இது நான் வந்து லாஸ்ட்லி ஒரு மார்க்கர் எனக்காக மார்க்கர் இது என் பேக் இருக்குன்னா அண்ட் தென் எஸ் லியோனல் மெஸ்ஸியோட பேண்டு அதே பேண்டு தான். எஸ் லாஸ்ட் ஹியர் கம்ஸ் மை ஃபேவரட் பாக்ஸ். அதோட இந்த டப்பாவும் முடியுது. ஒன்றா திறக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இந்த பாக்ஸ்